அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா ரேணுகா வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ரேணுகா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நிஷாவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இவ எப்போ வீட்டுக்கு வந்தாலும் ஸோ அப்பத்துலேருந்து பிரச்சனையாகவே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ரொம்பவே யோசனையாக இருக்காங்க. யோசனையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரேணுகா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீட்டில் என்ன நடக்குது, யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நமக்கு புரியல. இந்த குடும்பத்தை பற்றி நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதாவது நிஷா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்ததை ரேணுகா தட்டி விட்டுட்டாங்க இல்லைங்களா. ஸோ அதனால நிஷாவுக்கு வந்து ரொம்பவே கோவம் தாங்க. திரும்பவும் வந்து ரேணுகாவை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனால் ரேணுகா வந்து நான் சாப்பிட மாட்டேன், மல்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. கடைசி கட்டத்தில் நிஷா என்ன பண்றாங்கன்னா, நீ சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்னப்பா இவ பண்ணிட்டு இருக்கான், அந்த பிச்சைக்கார வீட்டில் என்ன இட்லி தோசைன்னு சொல்லிட்டு அந்த மல்லி சமைச்சு போட்டிருப்பாளா, எப்போ பார்த்தாலும் மல்லின்னு சொல்லிட்டு சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காப்பா, அவளுக்காக நான் விதவிதமாக சமைச்சு வச்சிருப்பா, அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் சமைச்சு வச்சிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்ல, ரேணுகா வந்து நீ வந்து என்ன சமைச்சு வச்சிருந்தாலும் மல்லி வந்து எனக்கு அன்பா பாசமா ஊட்டி விடுவா, நீ அப்படி ஊட்டி விட மாட்டேங்கிற, என்ன திட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பார்த்தீங்கன்னா சூப்பரா ஆக்டிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும். ஸோ கதிரேசன் வந்து நிஷா கொஞ்சம் பொறுமையா இருமா, அவ வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா உனக்கு தெரியல, அதனால அவகிட்ட நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்றாங்க. ஆனா ரேணுகா வந்து அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ஸோ நிஷாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரேணுகா பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு வேணாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கத்துறாங்க, சத்தம் போடுறாங்க, அவங்க வந்து தலையில முடிக்கிற மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரேணுகாவை பார்த்து நிஷா பார்த்தீங்கன்னா அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவே ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு வழியா டோரை திறந்துட்டு கதிரேசன் போயிட்டு ரேணுகாவை கூப்பிடுறாங்க. நிஷா அமைதியா இருப்பாங்களா, ரேணுகாவோட கணத்துல பல்லாருன்னு ஒரு அறை விட்டாங்க. ரேணுகா அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நிஷா வந்து கோவக்காரி தான், அதுக்காக நம்மள அடிக்கிற அளவுக்குலாம் அவ போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நிஷா அடிச்ச அடியில ரேணுகா வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமா ரேணுகா வந்து எப்படியாவது நிஷாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.